ஆண்காரக்கணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் ஆக்டிங்க்கு வந்து இல்லை நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்களா இல்லை ஆக்டர்னு சொன்னீங்களா? ரெண்டும் தாம்மா, டாக்டர் ப்ளஸ் ஆக்டர். இல்லை நீங்கள் ஆக்டர் திவாகரா டாக்டர் திவாகரா? ரெண்டும் தாம்மா, ஆக்டர் திவாகர், டாக்டர் திவாகர். ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ராகத்தோடலாம் பாட தெரியாதுங்களா? இதில் எப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தது மூவிலேருந்து? பட் திறமைக்கு வாய்ப்பு வரும். திறமைக்கு வாய்ப்பு வரும், உங்களுக்கு வருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போகலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம்? எனக்கு வந்து உங்கள் வீடியோ பார்க்கும் கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணுறான். ரீசார்ஜ் பண்ணி அங்கேருந்து வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலான்ட்டு வரான். வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தால் என்ன தோணும் நினச்சி பாருங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேனே, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலானே அப்படின்னாக்கண்ணா அந்த பையனை அப்படியே பளிச்சுன்னு 4 அறை அறைங்க. என் வீடியோ பாப்பியாடான்னு அடிங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆனா வந்து இந்த சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புலாம் வரல இல்லைங்களா? ஆமாம்மா. ஆனா பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டே நம்மளை சேர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. இப்ப நிறைய பேர் இப்போ யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, உங்க படிப்பு இருக்கு ஓகே, பட் நீங்க வந்து பிறவி கலைஞர், இதுலயே நீங்க வர வேண்டிய ஆடு, சில ஜாதக கட்டங்கள் உங்களை தடுத்திருக்கு, கரெக்டான டைம்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை மேம். அதான் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லாமா, ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேலண்டானவங்க. நீங்க டேலண்டானவங்களா? என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதை மக்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்படிலாம் இல்லைம்மா, அதாவது திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. இல்ல மக்கள் எல்லாமே ட்ரோல் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியும், அது உங்க கண் பார்வையில தெரியாததான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா? இல்ல தெரிஞ்சு இவங்க கலாய்க்கிறாங்க, நம்ம நடிக்கிறத வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போறீங்களா தெரியாத போறீங்களா? குட் கொஸ்டின். அதாவது கண்ணு, நான் அன்னைக்கு நேரத்துல நான் நடிக்க வரல இல்லையா, 6th படிக்கிறதுல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு இதுல வரீங்க. நான் 6th படிக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்சேன். இல்லப்பா சிவாஜி சார், இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு வேற நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எங்களோட டாக்டர் டிபார்ட்மெண்ட்ல உண்ணாவிரத போராட்டம் நடக்குங்கன்னு, அதுல அண்ணனை கூப்பிடுறதே வந்து பாத்தீங்கன்னா தளபதினு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்ம நயன்தாரா மேடம் ஹஸ்பண்டே விக்னேஷ் சாரே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் டெய்லி ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்கம்மா. இப்போ லேட்டஸ்டா வந்து நியூஸ் வந்து நயன்தாரா மேடம் ஹஸ்பண்ட் விக்னேஷ் சார் தான் வீடியோஸ்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிட்டுட்டு பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலை. என்ன ரீசன்னாமா, இந்த மண்டே கூப்பிட்றாங்க, நெக்ஸ்ட் மண்டே வாங்கினாங்க சார், ஒரு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே என்ற ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறோப்பானா அவங்க பண்ணலாம்ப்பா. ஏன்னா நான் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து வடபழனி போய் நம்மளுக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பாட்டு பாடுவீங்களா? பாடுவேம்மா. பாடுங்க. வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க, வளவி ரெண்டாங்க, வளவி மூணாங்க. கட்டு கட்டு என்ன எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சொல்றதெல்லாம் கரெக்டுமா. பட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்றென்றும் தமிழக என்றென்றுமே கிடையவே கிடையாது. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். ஸ்போர்ட்ஸ் மேனா நீ? என்ன கேம்ல இருந்தீங்க? கபடி. ஓ ஃபைன். அண்ணனும் கபடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேமா? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல பிராமிஸ்மா, என் கூட படிச்ச பையன், இப்போ கூட +2 படிச்ச பையன் பார்த்தான். கபடி சொன்னாலும் நான் விமானம் ஓட்டினேன், நான் ஹெலிகாப்டர் ஓட்டினேன், கபடி அதுல அவார்ட் ஓட்டி அவ்வளவு ஃபோர்ஸா இருப்பேமா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? கபாடி நீங்க எது பண்ணாலுமே தமிழ்நாடே கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருக்கு. ஏங்க கபடியில மட்டுமா உங்களை கிண்டல் பண்ணுது? கிட்டத்தட்ட நீங்க இப்போ வந்து குளிக்க பாத்ரூம் போனா கூட அதை பார்த்தா கூட காமெடியா தான் இருக்கும் போல இருக்கு. இப்படி குளிப்பீங்க போல இருக்கு, பாத்ரூம் போறது இப்படி போவீங்க போல இருக்கு. ஏன் அப்படி இருக்கீங்க? விஜயகாந்த் ஒரு ரீல் வரும், என் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்ற, கரண்ட் கம்பத்துல வச்சு அடிப்பேன் ஒரு ரீல்ஸ் நான் பண்ணிருந்தேன். அந்த மாதிரி உங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்ற, நல்லா இருக்குன்னு சொன்னா அடிங்க. நீங்க பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கமே நான் அண்ணனால நிக்க முடியல. அவ்வளோ ரஸ், அவ்வளோ செல்ஃபி,
அவ்வளோ ஒரு காலையில் அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறேம்மா டியூட்டிக்கு வந்துருப்பார்ல சார் நீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இது பண்ணிட்டு. எல்லாம் எவ்வளோ இவ்வளோக்கு அசிங்கப்படுத்தியாச்சு, இவ்வளோ தூரம் கழுவி ஊற்றியாச்சு, அப்படியே சிரிச்சுட்டே இருக்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. கேட்டா சிவாஜி சாரை மிஞ்சுவீங்களா நீங்க? உனக்கு தைரியம் தான் 5 கொலையும் பெருமாள் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பண்ணு கலை என் கண்ணு வேணும் கேட்டேன். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு நல்ல இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி டாக்டர் டி திவாகர் பிபிடி மதுரை. கலை நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இதை ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்?